Hi friends, welcome back to Gichu's Kitchen. For more videos, please like, share and subscribe to Gichu's Kitchen. இன்னைக்கு நம்ம பீட்ரூட்டே சாப்பிடாத குழந்தைங்களுக்காக ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ணலாம் வாங்க. பீட்ரூட்டில் ப்ரொடெக்டிவ் ஆன்டிஆக்சிடெண்ட், ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ மந்தாவது பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு ஹல்வா பண்ணி கொடுங்க, கட்டாயமாக சாப்பிடுவாங்க. 1/2 கிலோ பீட்ரூட், 1/4 கிலோ சர்க்கரை, 1 கப்பு பால், 25 ml கீ, 2 டேபிள் ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க்கு, நட்ஸ் கார்னிஷ்க்கு, சாஃப்ரான் ஒரு பிஞ்சு, சால்ட் ஒரு பிஞ்சு, அப்புறம் 1 டீஸ்பூன் காடமம் பவுடர். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இன்க்ரீடியன்ஸை ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம இந்த பீட்ரூட் முழுகிற அளவுக்கு பால் ஊற்றணும். அந்த பால் அந்த பீட்ரூட் அந்த பால்லேயே வேகணும். அதே சமயம் யூஸ்வலாக ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா கோயா யூஸ் பண்ணுவாங்க, அதனால் டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கோயா யூஸ் பண்ணாமல் வெறும் பாலை வச்சே பண்ணலாம். வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சே பண்ண போகிறோம். பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் போட்டுக்கோங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பாலில் வேகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ரா ஃப்ளேவரும் போகும். அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. இது நல்லா அந்த பால் சுண்டி வரணும். அதே சமயத்தில் அந்த பீட்ரூட்டும் நல்லா வெந்திருக்கணும். அப்பப்போ கிண்டிகிட்டே இருங்க. பாருங்கள், இந்த பாலெல்லாம் வற்றிடுச்சு. அப்புறம் இந்த பீட்ரூட்டும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டன்ஸ் மில்க் இல்லைன்னா கோயா இருந்தால் கூட நீங்கள் ஒரு பீஸ் கோயா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான். நான் சர்க்கரை 1/4 கிலோ யூஸ் பண்ணுறேன். 1/4 கிலோலேருந்து 300 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பார்த்து யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா பீட்ரூட் ஏற்கனவே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இப்போது நீங்கள் சர்க்கரை போட்டோடனே இது தண்ணி ஆகிடும். உங்களுக்கு சர்க்கரை போடுறதுக்கு முன்னாடி அந்த பீட்ரூட் கண்டிப்பாக வெந்திருக்கணும், இல்லைனா அப்புறமா சர்க்கரை போட்டால் வேகாது. ப்ரௌன் சுகர் வேணால் போட்டுக்கோங்க. இப்போது காடமம் பவுடரும் இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் சர்க்கரை போட்டோடனே நீர்த்துச்சு இல்லையா, அதை நல்லா கெட்டியாகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி கொடுங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போது நம்ம கீ ஆட் பண்ணலாம். இதில் கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா ஷைன் வந்துடுச்சு. பாருங்கள் கெட்டி ஆகிடுச்சு. நம்மளோட ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போது அடுப்புலேருந்து இறக்கிட்டு சர்விங் டிஷ்க்கு மாற்றிக்கலாம். இப்போது ஃப்ரைட் நட்ஸ் போட்டு ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். பாருங்கள், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Try this and உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். See you soon with another interesting recipe. Eat healthy, stay healthy. Bye.